டிராகன் பார்த்தாச்சு படம் காலையிலேயே சுட சுட ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளான படத்துக்கு 2 விஷயம் காரணம் வந்து ஒன்று வந்து லவ் டுடே படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள படம் அது ரொம்ப முக்கியமான படம். அதே போல் வந்து ஓமை கடவுளைக்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கியுள்ள படம். 2 படம் பேருக்கும் இவ்வளோ இடைவேளைக்கு பிறகு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். குறிப்பாக லவ் டுடே அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம். ஒரு 5 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 100 கோடி எடுத்த அந்த படத்துக்கு நேரத்துக்கு பிரதீப் ரங்கநாதன்லாம் ஒரு 10 படம் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ கேப் விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது. இந்த படத்து மேலே எதிர்பார்ப்புக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, அஸ்வந்த் மாரிமுத்து தொடர்ச்சியாக கொடுத்துருந்த அந்த இன்டர்வியூ வந்து ஒரு 48 அரியர்ஸ் வச்ச ஒரு பையனுடைய கதை அப்படின்னு வந்து 48 அரியர்ஸா எங்கேயா இது வந்து 48 அரியர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு அப்புறம் நான் கூட அஸ்வந்த் மாரிமுத்து கூட பேசும்போது சொல்லலாம் இருந்தாப்புல, சார் நீங்கள் வழக்கமான கதையாக இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு. சரி கல்லூரி பின்னணியில் ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் என்னத்தை வழக்கமான கதையாக இருக்காதுன்னு அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரைட்டு இவ்வளோ தூரம் போக வேணாம், கதைக்குள்ளேயே போய்டுவோம். வந்து டிராகன் என்ன மாதிரியான கதை அப்படின்னு முதல் வருஷம் வந்து ஸ்கூலில் டாப்பராக வர ஒரு பையன் வந்து அவன் தான் டாப்பர். இந்த டாப்பராக வந்ததுனால பொண்ணுங்களாம் நம்மளை வந்து ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு அவனாக நினச்சிக்கிறான். அதனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தான் லவ் சொல்கிறான். அந்த பொண்ணுன்றா டாப்பர்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை ஒரு பையன் இருக்கிறான் பாரு அப்படின்னா, ஐயோ அவனா, அவன் மோசமானவனாச்சே, அழுக்காச்சே, அவன் ரகடாச்சே அப்படின்றான். இல்லையா இந்த மாதிரி பையனை தான் எனக்கு பிடிக்கும், இவன் தான், அவன் ரகடாக இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி அவங்க கூட போனாலே ஒரு கெத்து தான் அப்படின்றான் வந்து. அப்போ என்ன ஆகுது, இவன் கல்லூரிக்கு போகிறான். ஒரு டாப்பர், ஸ்கூல் டாப்பர், அவனுக்கு வந்து ஒரு பெரிய காலேஜில் வந்து டிகிரி படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குது. போன பிறகு அவன் மனசில் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா இல்லைங்களா, அதையே அவனுக்குள்ளே மனசில் இதுவாகி நாம ஏன் வந்து நல்லா படிக்கிற பையனாக இருக்கணும், நாம் ரகடாக மாறுவோம், ட்ராகனாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி உள்ள பசங்கள் எல்லாம் ட்ராகன் ட்ராகன் ட்ராகன்ற அளவுக்கு மாறுறான். மாறி கிட்டத்தட்ட 48 பேப்பர் அவனுக்கு அரியர்ஸ் வைக்கிறான். அரியர்ஸ் வச்ச அவன் ரகடாவே கெத்தாவே அந்த காலேஜிலேருந்து வெளியே வரான், இல்லை வெளியேற்றப்படுகிறான். வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு தான் கதை. வந்து இதுக்கு மேலே சொன்னோம்னா ரிவீல் பண்ணது ஆகிடும். இது ஓகே, ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புது கதையாக தான் இருக்குது. அஸ்வந்த் மாரிமுத்து சொன்ன மாதிரி வந்து ஒரு காலேஜ் பின்னணியில் எத்தனையோ படங்கள் வந்துருச்சு. வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு காலேஜ் பின்னணியில் ஒவ்வொரு படம் வரும். வந்து இங்கே வந்து 80s ஒரு மாதிரி ஒரு காலேஜ் கதை வந்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே டோட்டலாக அடிச்சு நொறுக்குன ஒரு படம் வந்து ஒருதலை ராகம். ட்ரெண்ட் செட்டர் வந்து டிஆர் வந்து உண்மையிலே இங்கே வந்து இப்படி ஒரு காலேஜ் இருக்குமா, லைவாக இருக்கும் வந்து. அப்புறம் 90s எனக்கு தெரிஞ்ச 90s கேஆர் டைரக்ஷனில் ஈரமான ரோஜாவே படம், நிறைய படங்கள் சொல்லலாம். வந்து சின்ன பூவை மேலே பேசு, இது மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் 2000 வேறு மாதிரி வந்தது. இப்போ வந்து 2025 இப்படி தான் இருப்பாங்க பசங்க, இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அவங்க சில விஷயங்களுக்கு கடந்து போவாங்க, இப்படி தான் சில விஷயத்துக்கு மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க, இப்படி தான் சில விஷயத்துக்கு வந்து சோர்ந்து போயிடுவாங்க. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொண்டு வந்து அஸ்வந்த் மாரிமுத்து வச்சுருக்காரு. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான படம். குறிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ஏன்னா நீக்குக்கும் வந்து இந்த கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 5-6 கேரக்டர் வச்சு தனுஷ் எப்படி ப்ளே பண்ணியிருந்தாரோ இதுலேயும் அஸ்வந்த் வந்து ஒரு மெயினான ஒரு 5-6 கேரக்டர் வச்சு சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒட்டுமொத்தமாக படத்தை தன் தோளில் தாங்கி போகிறவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். சரி அவர் மேலே அந்த லவ் டுடே பண்ணப்பவே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. வந்து குற்றச்சாட்டு இல்லை, அது ஒரு விமர்சனமாகவும் இருந்தது. வந்து என்னங்க வந்து அப்படியே தனுஷை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது, அப்புறம் தனுஷை வந்து காப்பி அடிச்சுலாம் இது பண்ணுறீங்க, நீங்கள் நடிக்கிறது பார்த்தா தனுஷ் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. அப்புறம் இடையெல்லாம் கூட ஒரு பட ப்ரொமோஷனுக்கு, இந்த பட ப்ரொமோஷனுக்குலாம் வந்து கொஞ்சம் கண்களைங்கெல்லாம் அழுதார். வந்து தன்னை யாரோ வந்து தாக்குறாங்க, இது பண்ணுறாங்க, தன்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஒரு படத்துலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியல, மேபி வந்து தெரியல. ஓகே இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துலையும் நிறைய இடங்களில் தனுஷ் ஞாபகப்படுத்துகிறார். ஓகே அவருடைய உருவ ஒற்றுமை எப்படி இருக்கா என்னன்னு தெரியல, சில இடங்களில் சிம்புலாம் ஞாபகப்படுத்துகிறார். இதெல்லாம் தாண்டி ஓவராலாக இந்த படத்தை வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 20 நிமிஷம் படம் பார்க்குற நமக்கு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கிறது இந்த பிரதீப் ரங்கநாதன் தான். என்னையா இவர் இப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக பேசினார் இந்த அஸ்வந்த் மாரிமுத்து, என்ன இப்படி மாதிரி படம் பார்க்கறோன்னு எரிச்சலாக உண்டாக்குறாரு இந்த கேரக்டர் அப்படின்னு. அந்த எரிச்சலை உண்டாக்குறதுக்கான காரணம் என்னன்னு செகண்ட் ஹாஃபில் தெரியும். டோட்டலாக வந்து குறிப்பாக ஒரு காலேஜிலேருந்து துரத்தப்பட்ட ஒரு பையன் திரும்ப காலேஜுக்குள்ளே வரான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வந்து இதுக்கு மேலே சொல்ல வேணாம். ஒரு காலேஜிலேருந்து துரத்தப்பட்ட, காலேஜிலேருந்து வெளியேற்றப்பட்ட ஒருத்தன் அதே காலேஜ் அவனை கூப்பிடுது, ஸ்டூடெண்ட்டாகவே கூப்பிடுது வாடா நீ அப்படின்னு. அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்ட்டு நல்ல ஒரு சூப்பராக லாஜிக்கோடு சொல்லியிருக்காப்புல.
இதெல்லாம் தாண்டி நம்ம பக்கத்தில் உட்காந்த சைமன் கிட்ட கேட்டேன், 48 அரியர்ஸ்லாம் வைக்க முடியுமா சைமன் அப்படின்னு. 48 அரியர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் சார், நானே சில அரியர்ஸை வந்து முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு வந்து. ஓகே, அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக வச்சுருப்பாங்க, அதுக்கான காரணமும் நல்லா சொல்கிறாங்க. சில இடங்கள் நம்பகத்தன்மை இல்லைனாலும் அந்த திரைக்கதை சுவாரஸ்யம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே கொண்டு போகுது. சரி, பிரதீப் ரங்கநாதன் இப்படி பண்ணியிருக்காருன்னா மற்ற கேரக்டர் அப்படின்னா அனுபமா பரமேஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து போகிறாங்க, வந்து போனாலும் வந்து மனசில் அப்படி பச்சைக்குன்னு வந்து ஒரு பதிகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க. முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து லெக்சராக வராங்க. லெக்சராக வரும்பொழுது அந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து அப்படியே மாறுறாங்க. அந்த கேரக்டர் எப்படி மாறுதோ அது மாதிரி அனுபமா சமீபகால படங்களில், குறிப்பாக தெலுங்கு படங்களில் நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னொரு ஒரு ஒரு கதாநாயகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமெரிக்காவில் படித்த பொண்ணு மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் கூட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஜார்ஜ் மரியன் ஒரு அப்பாவாக பண்ணியிருக்கார், ஹீரோவுக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு கிளைமேக்ஸில் கொஞ்ச நேரத்தில் அவர் அழ வச்சுருவார். அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு அந்த அந்த கேரக்டரை வந்து அசால்ட்டாக போகிற போக்கில் ஒரு மிடில் கிளாஸ் சந்தைன்னு கூட அதுக்கும் கீழே உள்ள ஒரு நபர் வந்து எப்படியெல்லாம் தன் மகனை வந்து பார்ப்பாங்க, எப்படியெல்லாம் தன் மகன் வந்து நோகாமல் அவன் மன நோகாமல் இருக்கணுன்ட்டு அவர் நடந்துப்பாங்கன்ற விஷயத்தை வந்து ஜார்ஜ் மரியன் வந்து சூப்பராக. ஏன்னா அவர் நிறைய படங்களில் கோமாளி மாதிரிலாம் காமிக்கிறாங்க வந்து, அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க வந்து. இந்த படத்தில் அஸ்வந்த் ஒரு சூப்பராக கையாண்டிருக்கார். இதெல்லாம் மீறி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான். சமீப காலமாக வந்து மேடைகளில் தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து சினிமாவே நான் விட்டு போயிட போகிறேன் அப்படின்னாரு. அப்புறமா வந்து என்னுடைய ஒரு இதுவை கொம்பு உடச்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த மிஸ்கின் தான். அவர் ஒரு நல்ல இயக்குனரை தாண்டி நல்ல நடிகர் அப்படின்ற மறுபடியும் இதில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கார். நான் கூட சொன்னேங்க, வணங்கான் படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் அவர் ஒரு ஜட்ஜு கேரக்டரில் அசால்ட்டு பண்ணியிருப்பாப்புல. இதில் அதே போல் தான் ஒரு கல்லூரியினுடைய பிரின்ஸிபால் ஆகிறாரு, வந்து அசால்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பார்த்து ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க, அந்த இடத்துல வந்து தேட்டரே வந்து அப்ளாஸ் பண்ணும். இதே போல் எல்லா கேரக்டரும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பிஎல் தேனப்பன் இருக்கார், வந்து கேஎஸ் ரவிக்குமார் இருக்கார். இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஆனால் அவங்களுக்கான அந்த அந்த கேரக்டருக்கு உணர்ந்து அவங்க நடிப்பை கொடுத்துட்டு. எனக்கு ரொம்ப 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 முக்கியமாக பிடிச்ச ஒரு நபர் வந்து குறிப்பாக எனக்கு டக்குன்னு யாருன்னு தெரியல வந்து, அப்புறமா கண்டுபிடிச்சிட்டா யாருன்னு. செகண்ட் ஹாஃபில் குட்டி ட்ராகனாக ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கார் வந்து, செமையாக கலக்கிறாரு பிள்ளை அந்த பையன் அப்படின்னோடனே வாடாடா யூடியூப்பில் பார்த்த மாதிரி இருக்குல்ல. விஜய் சித்து பிளாக் சில்வரில் அர்ஷத் கான் இல்லை, உண்மையிலே அர்ஷத் கான் வந்து நடிப்பில் கவனம் செலுத்தினா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல காமெடினா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பையனாக வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மேனரிசம், சின்ன சின்ன லுக்கு, டைமிங் ஜோக்கு, இதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. விஜய் சித்துவும் கூட வராரு வந்து. அதெல்லாம் தாண்டி அர்ஷத் கான் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. இதெல்லாம் மீறி படத்தில் என்னப்பா ஒன்றும் நெகட்டிவாக இல்லையா அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் எதை நோக்கி இந்த படம் போகுது, கொஞ்சம் எரிச்சல் உண்டாக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ்க்கு படம் எடுக்கிறேன், யங்ஸ்டர்ஸ்க்கு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் தான், நீங்கள் எடுங்க, அதுக்காக ஒன்றும் இல்லை. படத்தில் எப்போ பார்த்தாலும் தண்ணி தம்முன்னு இந்த நீக்லேயும் அதே மாதிரி தான் சரக்காக ஆரம்பத்துலேருந்து இதுவாகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சிகரெட் சர்வசாதாரணமாக அந்த ஹீரோ, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ரைட்டு, அதுக்காக வந்து சர்வசாதாரணமாக 24 மணி நேரம் படம் முழுக்க ஒரே புகை மண்டலமாக இருக்குது வந்து, அதை குறைச்சிருக்கலாமே. அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சு கூட அந்த கதையை சொல்லியிருக்கலாம் வந்து. சர்வசாதாரணமாக இருக்குது, ஏதோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி இந்த சரக்கை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, இன்றைக்கி திரைப்படம் தான் கோடி பேரை போய் சேருது. அதுவும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக, எந்த யங்ஸ்டர்ஸ்க்காக, எந்த 2K கிட்ஸுக்காக நீங்கள் படம் அவங்களுக்காக எடுத்துருக்கீங்களோ இதெல்லாம் குறைச்சிருக்கலாமேப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு விஜய் படத்தில், ஒரு அஜித் படத்தில் வந்தால் குயோ முறைன்னு கத்துறீங்க, அவங்களுக்கு உண்மையிலே கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வந்து. அவங்க வந்து ஒரு தம்மியோ ஒரு சரக்கு பாட்டிலையோ காமிச்சா சமூக ஆர்வலர் ஒட்டுமொத்தமாக கொந்தளிக்கிறீங்க வந்து. இந்த மாதிரியான படங்களில் இங்கே யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுக்கிறீங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே புகையாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறைச்சிருக்கலாம். சில லாஜிக்கான நம்ப முடியாத லாஜிக் மீறலான சில காட்சிகள்லாம் இருக்குது. அதை போகிற போக்கில் இந்த ஸ்க்ரீன் பிள்ளை அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் வந்து. இதெல்லாம் தாண்டி ஒரு 48 அரியர்ஸ் வச்ச ஒரு பையன், அந்த பையனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம், அந்த சம்பவம் அவனை எப்படி மாற்றுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஃபன்னு, அதை தாண்டி வந்து ஒரு காமெடி போகிற பக்கில், அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் வந்து அந்த சென்டிமெண்ட்டு கடைசியில் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது.
நான் கூட அதை கெஸ் பண்ணிட்டேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு மேலே என்னத்தை படம் தர முடியும் வந்து. குறிப்பாக அந்த படத்தில் மியூசிக் வந்து லியான் ஜேம்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு வந்து. ஒரு சாங் ஆகட்டும், ஒரு ரெக்கார்டிங் ஆகட்டும், அதே கூட அஸ்வந்த் கூட சொல்லியிருந்தார். லியான் ஜேம்ஸ்க்கு வந்து இந்த படத்துக்கு பிறகு பல படங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு. நிச்சயமாக அவர் இன்னும் வாய்ப்புகள் வந்தால் அந்த படங்களில் இன்னும் வித்தியாசமான இது மாதிரியான மியூசிக்கை கொடுத்தா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேமரா ஒர்க் பிரமாணம், டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் நீக், இன்னொரு பக்கம் வந்து டிராகன், ரெண்டு படமும் தராசில் ஒன்றா வச்சா மாதிரி ரெண்டுத்தையும் வந்து பசங்க கொண்டாடுவாங்க. இந்த படத்தில் முக்கியமாக வந்து இந்த இரட்டை அர்த்த வசனங்கள், அப்புறமா வந்து நெருடலான காட்சிகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச ஃபேமிலியோடு கூட போய் பார்க்கலாம். குறிப்பாக இந்த படிக்கிற பசங்க அவசியம் போய் பாருங்கள். ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க போகிற போக்கில். ஏன்னா கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கருத்து சொல்கிறன்ற பேரில் வச்சு கிளாஸ்லாம் எடுக்கல வந்து. போகிற போக்கில் ஒரு கருத்து, அந்த கருத்து ஆழமான கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டியும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டார். வாய்ப்பு உள்ளவர்கள் ஏன் அவசியம் கூட டிராகன் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.